பார்த்துட்டீங்களா? சரி, அண்ணன் சப்ஸ்கிரைபரான் பார்த்தாரான், பார்ப்பாரான், டெய்லியும் வீடியோ பார்ப்பாரான். அவர் தான் சொன்னார் இப்போ தாம்பரத்துக்கு ஆர்டர் எடுத்துன்னு போகிறாரு. இது வந்து இன்னும் ஒரு 2 நாள், நாளன்னைக்கு. ஆ சரி. சூப்பராகுதா? கொஞ்சம் அப்ராட் மாரி ஃபீல் வரலாமா? பாருங்கள், தெரியுதா? லைட்டாக அப்ராட் ஃபீல் வரலாம் கொஞ்சம். ஆனால் பக்காவாக பண்ணிக்கிறாங்க. காலை வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட் ஆர்டர் எத்தாச்சு. இது தான் பீலவேடு, 500 எடுத்துட்டேன். ஃபஸ்ட் ஆர்டரே வெயிட்டுங்க. அதுக்கடுத்து செம்ம ஆர்டருங்க. இந்த இடத்துல 400 600 போட்டாங்க. நான் தான் எடுக்கலை. ஏன்னா இது வந்து டைரக்ஷன் வந்து வேறு, அது போட்ட டைரக்ஷன் வேறு. கிளாம்பாக்கம் போட்டாங்க, மாம்பாக்கம் போட்டாங்க. கிளாம்பாக்கம் 600 ஏதோ போட்டாங்க. இதுவும் ஸ்கூட்டர் தான், 38 கிலோமீட்ரு. பரவாயில்ல, ஏதோ எடுத்துட்டேன். பத்தல, சரி எடுத்துகிட்டே கண்டினியூ பண்ணலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:22 தான். வச்சுக்குமா? இது வச்சுக்காது, கீழே உயாமல் தான். சரி, அவ்வளோதாங்க. ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. கீழே உயுமா? இது இருங்க, இது சைடை கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ தான், இல்லை தூக்கி மேலே வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம், வேறு எதுனா எடுத்துன்னு போகலாம்ல ஆர்டரு. ஏன்னா அது ஏதோ சேஃப்டி இல்லாத மாரி ஒரு ஃபீல் ஆகுது. அது சும்மா அந்த கடைக்கோசரம் அங்கே அப்படியே வெஸ்ட்டு வர மாரி வந்தேன். ஏன்னா வச்சுக்கிச்சின்னா ஸ்கூட்ரு ஆர்டர் வேறு. நீங்கள் பைக் எடுத்துன்னு இப்போ வந்து தப்பு அப்படின்ட்டுருவாங்க. அதனால தான் சரி கடைக்கோசரம் அப்படி கட்டி எடுத்துன்னு வர மாரி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ பார்த்தா அதே பிரச்சனை ஆகுது. சரிங்க, இது கொஞ்சம் பேக்கில் வாங்கி போகிற மாரி தான் போகணும். இங்கேயும் நான் செம்ம ஆர்டர் ஃப்ளோங்க. 500 அசால்ட்டாக போடுறாங்க. இங்கே போட்டி கிடையாது. அதுதான் இங்கே இந்த இடத்துக்கு, எல்லிஸ் ரோடுக்கு இது இங்கே ஏன் இப்படி வருதுன்னா, இங்கேருந்து தான் மோஸ்ட்லி பேனரு, போஸ்டரு, அந்த சாவு போஸ்டர்லாம் போவோம் வேறு. அப்படின்னா பார்த்துக்குங்க, எல்லா இடத்துக்கும் இந்த சென்னை இந்த சுற்று வட்டாரம், அதுக்கடுத்து சைன் போர்டு, அந்தமாரி எல்லாமே இது இங்கேருந்து தான் போவோம். அதுக்கடுத்து ஐடி கார்டு, லைட்டிங், கேமரா மெமரி கார்டு. இந்த எல்லிஸ் ரோடை பற்றி நான் நிறைய சொல்லியிருப்பேன். ஆனால் நான் இங்கேருந்து அவ்வளோ ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். பாரிஸ் தான், ஏன்னா பாரிஸில் ஆர்டர் ஃப்ளோ இதோடு அதிகமாக இருக்கும். ஆனால் போட்டியும் அதுக்கேற்ற மாரி அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே அவ்வளோ போட்டி இருக்காது. எங்கப்பா வா, எங்கேருந்து இல்லை, ஏஎஸ் ஹவுஸ்ன்னு போட்டுது. பூந்தமல்லி போட்டாங்க, அதை எடுக்கலான்னு பார்த்தேன். 298. அதை வேறு யாரும் எடுத்துட்டாங்க. இது எடுக்கிறதுக்கு முன்னாடி மாங்காடு போட்டுனே இருந்தாங்க. இது எடுத்ததுக்கு அடுத்து மாங்காடும் போடல. மாங்காடு கொடுத்துட்டு கூட போகலாம்ல. ஆவடிக்கிட்ட தாங்க பாலவேடு. அதை எப்படியோ போட்டு இருந்துச்சு. பாடி போடுறாங்க. இது எடுத்துன்னு போகலாமா? யாரோ எடுத்துட்டாங்க. போகிறதுக்கு சும்மா ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போவோம்ல. இங்கே போட்டி கம்மி, அதனால் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம், ஆர்டர் எடுத்துடலாம். அதனால தான் பார்த்தேன். மாட்டில் விடுங்க, இருக்கிற ஒரு ஆர்டரை எடுத்துன்னு போய்ட்டு கரெக்டாக கொடுத்தாலே டைம் கரெக்டாக இருக்கும்.
அதுவும் இல்லாமல் ஸ்கூட்டர் ஆர்டர் தான், நம்மளுக்கு கிலோமீட்டரும் கொஞ்சம் சேஃப்டி தான். இது எங்கே இருக்கும்போது போட்டாங்கன்னா, புதுப்பேட்டையில் இருக்கும்போது, புதுப்பேட்டையிலேருந்து எப்பயுமே வெளில வருவேன், அங்கேயே போட்டாங்க. சரி அப்புறம் என்ன இருக்குது வெயிட் பண்ணுறதுக்கு இதுவே இல்லை. நான் பாரிஸுக்கு தான் போகலான்னு நினச்சின்னு எப்பயும் போல் கிளம்புனேன். ஆனால் ஆன் பண்ணுறேன், இங்கேயே ஆன் பண்ணுறேன், ரேப்பிடோவே ஆஃப் பண்ணிட்டேங்க. ஏங்க இன்னைக்கு வெயில் கொஞ்சம் கம்மியாகுது, அதுக்கடுத்தது டேட்டு சொன்னான்னு தெரிலங்க. இன்றைக்கி டேட்டு வந்து 16ங்க, ஏப்ரல் 16. நம்ம காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரி அதுக்கடுத்து தான் யோசிக்கிறேன், எல்லாமே சொன்னேன் ஆனால் டேட்டு சொல்லாமல் இது பண்ணிட்டேடா அப்படின்ட்டு யோசிச்சுருந்தேன். பார்த்தா பிளவேடு தான். ஆனால் பிளவேடு போனால் ஆர்ட்ரு வருமான்ட்டு தெரில. ஏன்னா ஆவடி பக்கத்தில் சில நேரத்துலலாம் அங்கேயே உட்கார வச்சுக்குதுங்க என்னைய. ரேரு தான், பட்டாபிரமாக கிட்ட பார்ப்போம் எதுனா. ஓகே எங்க இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, கரெக்டாக வல்லத்துக்கு தான் ஆர்டர் போட்டாங்க. அதையும் எடுத்துகிட்டு ஒரு 571 எவ்வளோ போட்டாங்க. தூக்கிட்டேன். எப்படியோ இப்போ ரிட்டன் ஆர்டர் போட மாட்டாங்க அங்கே போயிட்டு சும்மா இருக்கிறதுக்கு. இந்தமாரி ஒரு ஆர்டர் எடுத்துட்டோன்னு வச்சுங்களேன், கரெக்டாக இருக்கும். ஆ சரிங்கண்ணா, சரி. நான் பார்த்துக்கிறேன், நான் அது பார்த்து. கா 220. இருக்கு இருக்கு. ஏங்க இதுக்கு மட்டும் தாங்க ஆட்டமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து 20 கிலோமீட்ரு. நம்ம இவ்வளோ தூரம் வந்தது வல்லத்துக்கு போகிற டைரக்ஷனு, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, ட்ராக் பண்ணின்னு இருப்பாங்க. இப்போ இதுக்கடுத்தது போகிறது வந்து எப்படின்னா, அப்படியே ஆப்போசிட்டு வல்லத்துக்கு இந்த பைபாஸ் ஏறி பட்டாபிரம் தான் போய் கொடுக்க போகிறது. இங்கேருந்து எப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 19 நிமிஷம் காட்டுது. 19 நிமிஷம் 14 கிலோமீட்டர், 14 13 கிலோமீட்ரு. இப்போ இந்த 13 கிலோமீட்டரு குத்துட்டு போயிட்டு வல்லத்துக்கு போனோங்க நம்ம. சரிங்களா, நம்ம பார்ப்போம் கொடுப்பனா இல்லை என்ன சொல்லுவாங்களா. ஏன்னா இப்படி தாங்க உண்டு. ஏன்னா இந்த லாங் பொறுத்த வரைக்கும் இந்தமாரி கனெக்டிங் ஆர்டர் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துன்னு போனால் தான் நம்ம எதுனா பார்க்க முடியும். இங்கே என்னங்க இங்கே பிஸ்கட் கடை போட்டுக்கிறாரு. அதனால் 19 நிமிஷம் கரெக்டாக இங்கேருந்து ஏறும் போது போய்ட்டு ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டு வந்துடலாங்க. வந்துட்டோம். இங்கே தான் இன்னும் 1.1 கிலோமீட்ரு. இதை கொடுத்துட்டு அழகாக போக வேண்டியதாங்க. அவன் ஃபோன் பண்ணி இங்கேயே கேட்டேன், ஒரு பச்சை கலர் கடை ரெட் கலர் ஷெட்ரு போட்டு இருக்குமா. ஏன்னா கேட்டுட்டு இதெல்லாம் இப்பயே ஃபோன் பண்ணி திடீர்னுட்டு நம்ம வந்து தான் அவங்க இறங்கி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஏரி கரையான் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, ஏரியாவே சூப்பராக இருக்குதுங்க. ஆஹா, இந்தமாரி ஏரியாலாம் இருந்தால் சூப்பராக தாங்க உண்மையில். அழகாக வீட்டிலேருந்து கிளம்பி வந்து கோயில் அண்டை வந்து பத்துக்குன்னு பாய போட்டுன்னு ஊர் வாழ்க்கையே ஊர் வாழ்க்கை. ஆனால் ஊரில் இருந்தால் தான் தெரியும் ஊரோட கஷ்டம் என்னான்ட்டு இல்லை. இதுவா இதுதான் இது. அது நீங்கள் தானே பேசுனது? ஃபோட்டோ எடுத்துக்கணுமா? சிக்னல் வராதாண்ணா? சிக்னல் வராதாண்ணா? என்ன சிம்ண்ணா நீங்கள்? இதே தான், ஜியோ தான் இதுவும். அதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இது 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 ஃபோட்டோ எடுக்க மாட்டிங்களா? பேமெண்ட்டு தானா இது? ஏன்னா நான் இங்கேருந்து போனால் மூவ் பண்ணால் தான் எனக்கு இது போடுவாங்க. சரிங்க, ஆனால் இது அங்கே போய்ட்டு முனையில் போய் க்ளோஸ் பண்ணி தான் போவேன். ஏன்னா சிக்னல் கிடைக்குதான்னு பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் போனோம். 530 ரூபா கொடுத்தாருங்க இந்த ஆர்டருக்கு. 505க்கு 25 ரூபா டிப்ஸுங்க. இங்கேருந்து ஆனால் 42 கிலோமீட்டர் நான் போனோங்க. அதே சொல்லிடுறேன். இது என்னடா அப்போ நீ எத்ததே வேஸ்ட்டு நினைக்காதீங்க. ஏன்னா சொல்லிடுறேன்,
அது இப்படி எடுத்துன்னு போனால் தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இங்கே ஆர்டர் போட மாட்டாங்க, திடீர்னு சொல்ல முடியாது. இந்த பாருங்க, இப்படி இருக்குது, எனக்கு எப்படி ரிட்டர்ன் ஆர்டர் போடுவாங்க? 42 கிலோமீட்டருக்கு 570 ரூபான்றது ஒருத்து தானே. நம்ம இங்கேருந்து எடுக்கிற மாதிரியே நம்ம கணக்கு பண்ணிப்போம். ஏங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தல அது 536 ரூபா காட்டிச்சா கரெக்டாக? ஆனால் அது க்ளோஸ் பண்ணும்போது 202 ரூபாவா க்ளோஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னு தெரியல, உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா இதேமாரி எனக்கு 2 வாட்டி நான் வந்துச்சு. நல்ல வேலை அவர்கிட்ட நான் காசு வாங்கினேன்ட்டேன். ஆன்லைன் பேமெண்ட்டாக இருந்தால் கஷ்டப்பட்டிருப்பேன். ஏன்னா அது 202 ரூபாவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கும். இதுவே ஆன்லைன் பேமெண்ட் இல்லை, 2Pay தான். ஆனால் அவங்க கொடுக்கும்போது க்ளோஸ் பண்ண சொன்னார். எனக்கு க்ளோஸ் ஆகலை. அங்கே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா அவர் 202 ரூபா தான் சொல்லியிருப்பார். கரெக்டாக? அதுதான், உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன். இது ஏன் இப்படி திருப்பி இப்படி காட்டுது அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டோம் கரெக்டாக. இப்போ இதுவாண்ட இறங்க போகிறோம், பூந்தமல்லி பைபாஸு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்ரு வரும்னு நினைக்கிறேன் வல்லத்துக்கு. சரிங்க, எப்படியும் இந்த ஆர்டர் எடுத்ததில் சந்தோஷம். இது வரைக்கும் கரெக்டாக போயினுக்குது. கால் பண்ணல. அந்த ஆர்டரை இந்த ஆர்டர் எத்தனை மணிக்கு கொடுக்கணும்னா 12:25 கொடுப்பேன். அங்கே எடுக்கும்போது பார்த்தது. இப்போ டைம் எனக்கு காட்டுறது பார்த்தீங்கன்னா 12:50. ஒரு 25 நிமிஷம் லேட்டாக போகிறேன். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், கம்ப்ளீட் பண்ணுவோம். ஒரு 12:50ன்றத 12:45 மாற்றினா நல்லாயிருக்கும். மாற்றிடலாம்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஏன்னா இது சில நடுவில் டிராஃபிக்கு அந்தமாரி இதுவெல்லாம் இல்லை, கணக்கு பண்ணி சொல்லோம்ல. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கேப் எடுத்து போனோன்னு வச்சிங்களேன், கரெக்டாக இருக்கும். அதாங்க, வல்லத்துக்கு வந்துட்டோம். சிப்காட் டெஸ்ட் ஏரியா வல்லம்னு போட்டிருப்பாங்க. ஏறிடலாம். கொஞ்சம் உள்ளுக்குள்ளே போயிட்டு சுற்றுற மாரி இருக்குது. இல்லை ஆர்டர் போடுவாங்களான்னு தெரிலங்க. ஏன்னா வல்லத்தில் வந்தாலே ஆர்டர் போட மாட்டாங்க. அதுதாங்க, வல்லமே எனக்கு பிடிக்காது. ஆனால் ஆர்டரு தேவைப்பட்டுச்சு, எடுத்துகிட்டு வந்தேன். நெக் பேண்ட் வேறு காற்றுல பறந்துடுதுங்க ஓட்டுன்னு வர வேகத்தில். இங்கே நிழலே இருக்காதுங்க ஒதுங்கிறது கூட. அதுதான் பிரச்சனையே. ஃபுல்லாக காலியாக இருக்கும். சில பேர்லாம் பாய் எடுத்துன்னு வந்து போட்டு பத்துன்னு இருப்பாங்க. உண்மையிலங்க, நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினச்சிருக்காதீங்க. பாய் எடுத்து போட்டுன்னு வந்து பத்துன்னு இருப்பாங்க. ஆர்டர் பெரிய ஆர்டராக எடுத்துன்னு வருவாங்க வல்லத்துக்கு. அப்படியே படுப்பாங்க, எதுனா ஆர்டர் மாட்டோம். அப்படியே பைக்கு உள்ள விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எது இன்னும் எது வச்சுட்டு அவுட் கேட்டு அண்ணா போட்டாருண்ணா, போகலாமா? செக் பண்ணுவோம்னு நினச்சேன்னா இங்கே போய்ட்டு நிற்போம். சரிங்க, இந்த வேறு ஸ்கூலில் தான். எந்த இதுன்னு கேட்டும் போவோம். அதுதாங்க, விட்டுட்டு மெயின் ஒரகடம் ஜங்ஷன் கிட்டே வந்துட்டாங்க. ஒரகடம் ஜங்ஷன் இல்லை, அந்த பைக் பண்ணுற ரோடு இருக்கும்ல, அதுக்கிட்ட வந்துட்டோங்க. இப்போ இங்கே எங்கேயாவது ரேப்பிடோ ஆன் பண்ணுற ஸ்டேஜ் அளவுக்கு வந்துட்டா போதுங்க. ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரேப்பிடோ ஆன் ஆயிடுச்சுன்னா வேறு எதுனா பார்சல் போட்டால் கூட டபுளோட இது இல்லை. வெறும் போட்டுற மட்டும் நம்பினுக்க தேவையில்ல, ரேப்பிடோ நம்பலாம். இன்னும் போனோங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் பின்னாடிக்கா போனோன்னா காஞ்சிபுரம் வந்துடுங்க. லாங் ஆர்டர் எடுத்துன்னு வந்தால் கொஞ்ச நேரம் இதுமாரிலாம் உக்காந்து தான் ஆகணும். அது வேறு வழி இல்லை. 2 ஆர்டர் பெரிய ஆர்டர் பார்த்தோம்ல, அதுக்கேற்ற டைமு கொடுக்கணும்ல. ஆனால் மாட்டிச்சுன்னா நல்ல ஆர்டராக மாட்டிடும். 500 600 அந்தமாரி சொல்கிறேன். சரிங்க, நான் அப்படியே நின்று ஓரமாக எங்கேயாவது நின்று சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் போட்டாங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா அந்த ஆர்டர் கொடுத்துட்டு நான் அவங்களுக்கு கண்டினியூ பண்ணல. அவங்க வந்து வாங்கிறதுக்கே ஒரு 1/4 hour ஆக்கிட்டாங்க. பஸ்ஸாண்டில் உட்காந்து சாப்பிட்ருவோம். பஸ்ஸாண்டில் உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கிளம்போம்.
ஃபோனுக்கு வர இவ்வளோ நேரம் சார்ஜ் போடாமலே எடுத்துன்னு வந்துக்கிறேங்க. சூப்பரில் நல்லவங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க, பாடிக்கு தான் போட்டுக்கிறாங்க. சாப்பிட்டு முடிக்கல. சரி மன்னூர்பேட்டை போட்டாங்க. நான் இங்கே தான் நிற்பேன்னு பார்த்தா டப்புட்டு நான் எப்படியோ கிடைக்காது எப்படியோ நினச்சேன். 622 ரூபா போட்டாங்க. ரைட்டாக எப்போ போனாலும் அந்த உரகடம்னா இந்த சைடில் தாங்க நிற்பேன். இங்கே மட்டும்தான் ஆர்டர். வல்லத்துக்கே வந்தாலும் இங்கே தான் ஆர்டர் கிடைக்கும். வல்லம் 5 கிலோமீட்ரு இங்கே வரத்துக்கு 5.7 கிலோமீட்டருக்கு அடிச்சு பன்ருட்டி கிட்டே வரத்துக்கு. பன்ருட்டிலேருந்து இது வரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்ரு. ஏன்னா எனக்கு இந்த ரூட்டு தெரியாது, அதனால் அப்படிக்கா வந்து இப்படிக்கா வரேன். ஏன்னா இந்த சைடு ஃபுல்லாக ஆளுங்க நிற்பாங்க, நம்ம போட்டு ஓட்டுறவங்க. மெயின் இதில் அவுட்டரில் அந்த உள்ளுக்குள்ளே யாரும் நிற்க மாட்டாங்க, 1-2 பேர் தான் இருப்பாங்க. லக்கு இருந்தால் யார்கிட்ட இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆர்டரு. அதுமாரி தான் இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. நான் அங்கே இருந்தேன், ஆனால் பிக்கப் பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்ரு. இங்கெல்லாம் வந்தால் லாங் பிக்கப்லாம் அசால்ட்டு எடுத்துகிட்டு தான் போனோம். அதனால் இந்த ஆர்டரை பிக்கப் குரூப்பில் கூட போடல, இந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம போடுவோம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டேன். கன்ஃபார்மாக 2 வீலர் தான் போட்டாங்க, ஸ்கூட்டி இல்லை, 2 வீலர் தான் போட்டுக்கிறாங்க. ஆர்டர் எடுத்துட்டா சந்தோஷங்க. ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆசையை காட்டு மோசம் பண்ண மாரி ஆகிடும். வந்தோடனே ஆர்டரை போட்டாங்க. இங்கே யாருமே இல்லையா, மாமாட்ட தான் இருந்தேன். நான் இவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறேன் நான் பிக்கப்பு. யாரும் இல்லாமலையா, எவ்வளோ தூரம் மட்டும் பாருங்களேன். நான் எங்கேருந்து வரேன், இவ்வளோ தூரத்துக்கு ஆள் இல்லையா. இங்கேருந்து 2 கிலோமீட்டருங்க அந்த ஆர்டர் எடுக்கிற தூரம். நடுவில் யாருமே இல்லாமலையா எனக்கு ஆச்சிச்சு. நல்ல வேலை இன்றைக்கி யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரில. என் வீட்டு பூனை முகத்தில் தான் முடித்தேங்க இன்றைக்கி. அதுதான் வந்து எழுப்பி விடும் காயில் வந்து. எங்கள் பூனை வந்து கொஞ்சம் கதவு சாத்துறேன் நைட்டானா. பாத்ரூம்லாம் வந்து வெளியில் தான் போவோம். கரெக்டாக நைட்டு ஃபுல்லாக தூங்கும். சாப்பாடு பசி எடுத்துச்சுன்னா ஏப்பி விடும். மோஸ்ட்லி என்ன கூட அவ்வளோ ஏற்பாது, எங்கள் அம்மாவை தான் எழுப்போம். எங்கள் காலுக்கிலேயே பார்த்துருக்குங்க தெய்வம். அழகாக இருக்குங்க பூனை. எங்கள் வீட்டு பூனை வந்து கொஞ்சம் அறிவாளி பூனைங்க உண்மையில. சாப்பாடு வேணும்னா வந்து எழுப்போங்க, தூங்கி இருந்தாலும் எழுப்போம் அது. ஆனால் அதுக்கிட்ட என்ன ட்ராப் பேக்குன்னா, அது எத்தனை மணிலாம் பார்க்காது, பசி எடுத்துச்சுன்னா எழுப்பி விட்ரும். அதுதான் அதுக்கிட்ட இருக்கிற ட்ராபேக்கு. பாத்ரூம் வந்தாலும் அழகாக வீட்டுக்குள்ளே போகாது. 1 பாத்ரூம் வேணால் போவோம், அது எப்போயாவது முட்டிக்கிச்சுன்னா. மற்றபடி 2 பாத்ரூம்லாம் வந்துச்சுன்னா வெளியில் தாங்க போவோம். குட்டிங்க அழகு. இதுக்குள்ளே தான் ஃபோன் பண்ணிடலாமா? பின்னாடியா முன்னாடியா? கால் பண்ணி பார்ப்போம். ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் போடுற மாரி இருந்தான் பல்லாவரத்துக்கு. நான் எங்கே பிக்கப் ஆகலை, ட்ராப் மட்டும் பல்லாவரம்னு பார்த்தேன். எடுத்துட்டு 444 ரூபா அது இருக்கும். நான் அது போடுறேன் பாருங்களேன். எடுத்துட்டேன் 444. சரி குத்துட்டு போவோம், டைம் தான் இருக்குது அப்படின்ட்டு எடுத்தா அது ட்ராப்பை பார்த்தீங்கன்னா பிக்கப்பு பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டருக்கு அங்கேயே லாக் ஆகிருக்குது நம்மளோட ஐடி இது. அதுக்கடுத்தது அந்த ஆர்டரை ஃபோன் பண்ணி கேன்சல் பண்ணி சொல்லிட்டேன். பலவரம் குத்துட்டு பாடிக்கு அழகாக போகலாம். 444 ரூபா அதை எடுத்துருந்தா ஒரு 2000 ரூபா கிட்ட வந்திருக்கும். சரி பரவாயில்ல, கேன்சல் பண்ண சொல்லிட்டேன். 21 கிலோமீட்ரு, ஒரு 10 கிலோமீட்டராக இருந்தால் ரிட்டன் போய் கூட எடுத்துன்னு வந்திருப்பேன். நான் 21 கிலோமீட்டர் இருந்தால் யோசித்தேன். போயிட்டு வரத்துக்கு 20 40 ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதுதான் சரி வேணாம், அது வேறு இருந்தால் எத்தனாவது போட்டோம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். நான் இப்போ படப்பையாண்ட வந்தோடனே ஆச்சாங்க கரெக்டாக. சரி படப்பையில் தான் இருக்குது போல், எத்தனை போகலாம், யாரும் இல்லை போல் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தா இது இப்படி ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல விடுங்க, நம்மளுக்கு இன்றைக்கி இது கட்சிதே சந்தோஷம்தான். அப்போ ஏன்டா அப்படின்ட்டு நீங்கள் கேட்பீங்க தெரியுது. சும்மா ஏதோ ஒன்று 2000 ரூபா போடலாம்ல. இது வரைக்கும் நான் 2000 ரூபா எடுத்தது கிடையாது. சரி இன்றைக்கி நான் 2000 ரூபா எடுத்து ஓட்டலாம் தாங்க நினச்சின்னு வந்தேனே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாமாவோட நினைவு நாள் வந்துச்சு. ஏன்னா வேலைக்கிழமை தான் ஓட்ட முடியும். ஏன்னா எங்கள் அம்மா அன்றைக்கி தான் என் கூட வரமாட்டாங்க ரிட்டனு. சரி 2000 ரூபா எடுக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்படி ஆகி போயிடுச்சு. பரவாயில்ல, இப்போ எடுக்க போகிற அமௌண்ட்டும் டீசெண்டான அமௌண்ட்டு தான்.
பார்த்துட்டீங்களா? சரி, அண்ணன் சப்ஸ்கிரைபரான் பார்த்தாரான், பார்ப்பாரான், டெய்லியும் வீடியோ பார்ப்பாரான். அவர் தான் சொன்னார் இப்போ தாம்பரத்துக்கு ஆர்டர் எடுத்துன்னு போகிறாரு. சரி என் பேரை சொல்லுங்க என்னாரு. சரி அவரே காட்டிடலான்ட்டு அவரே இது பண்ணு. சரிங்களாண்ணா? டிஷர்ட் இது வந்து இன்னும் ஒரு 2 நாள், நாளன்னைக்கு. ஆ சரிங்கண்ணா. டிஷர்ட் எப்படிண்ணா வாங்கினீங்க? ஆஃபீஸில் தான் வாங்கினீங்களா? தருத்து இல்லையா? சரிண்ணா பார்த்துண்ணா. அண்ணன் நம்ம சப்ஸ்கிரைபர் அண்ணாவா, மதன் அண்ணா. அவர் இப்படிக்கா போனார், அப்படியே நிறுத்திட்டு நம்மளை பார்த்தேன்ட்டு சுற்றிட்டு வந்தார். நீங்கள் தானே வீடியோ போடுவீங்க ட்ராவலருன்னாரு. ட்ராவலரா? நாயக ட்ராவலரு. நான் ஒரு சும்மா அந்தமாரி போட்டுற வீடியோ ட்ராவலர்னா அப்படி இல்லை, நீங்கள் தானே வீடியோலாம் போட்டது இது. ஆமாம் ப்ரோ அப்படின்னேன். அவரோட அழகாக பேசிட்டு என் பேரை சொல்லுங்க அப்படின்னாரு. மதன் ப்ரோ அப்படின்னு. தாம்பரத்துக்கு தான் ஆர்டர் எடுத்துன்னு போகிறாராம். சூப்பரு, சந்தோஷம். அண்ணனை பார்த்ததில்ல, சந்தோஷம். பார்த்துட்டு திருப்பிட்டு வந்தார். திருப்பிட்டு வந்து இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். அதுக்கோசரம் தான் கேமரா போட்டு சொல்லலான்னு நினச்சா அண்ணன் வந்தார். சரி அவர் கூட பேசியிருந்தேன். அதுக்கடுத்தது என்னான்னு பார்த்தீங்கன்னா, 2வது அவன் எடுத்துன்னு போனல வல்லத்துக்கு, அவருக்கு ஃபோன் பண்ணால் 450 ரூபா மட்டும் போடுறாரு. 450 ரூபா என்ன? ஆர்டர் 570ண்ணா, நீங்கள் போட வேண்டிய அமௌண்ட் வந்து 548. என்னண்ணா 450 ரூபா போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இல்லைப்பா நீ 450 ரூபா தான். நான் எங்கன்னா நான் 450 ரூபா சொல்லலைண்ணா, நீங்கள் போட்டுருங்க தான் நான் சொன்னேன் நான் அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ நான் டிரைவிங்கில் இருந்தேன்ப்பா, எனக்கு தெரிலப்பா, நான் கவனிக்கல. சரி நான் போயிட்டு நின்றுட்டு போடுறேன்ப்பா. சரிங்க நான் போட்டுருங்கண்ணா அப்படின்ட்டேன். அவ்வளோதான். ஹலோ அண்ணா, போர்ட்டர்லேருந்து கால் பண்ணுறேண்ணா. அது வந்துட்டேன் நான் யூஎம்எஸ். வந்துட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். வெயிட்டு கொஞ்சம் வர முடியுமா? சரி. அவங்க தான் வராங்க. அவ்வளோங்க. இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க அண்ணா நகர் தான். ஏன் எத்தனை தெரிலங்க, நான் ஒரு பைத்தியங்க. ஏங்க 2 ஆர்டர் எடுத்துட்டோங்க. அண்ணா நகர் ஒன்று எடுத்துக்கிறோம், 1000 லைட் ஒன்று எடுத்துக்கிறோம் வீட்டுக்கிட்ட. அண்ணா நகர் குத்துடலாம். அண்ணா நகர் வந்து ரேப்பிடோவில் 82 ரூபா, அவங்க 85 ரூபா கொடுத்தாங்க. ஆடுக்குட்டி எப்படி வந்தால் போல் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு அண்ணா நகர் குத்து தான் போவோம். அந்த ஹிந்திக்கார மச்சான் தான் வந்து குத்தான். ஃபுல்லாக தமிழில் பேசுகிறா போல் ஷார்ப்பா. ஃபுல்லாக என்ன பிளாகரா? எடுத்துட்டாங்க 2 ஆர்டரு. ஒன்று 82, ஒன்று 147, 1000 லைட்டு. சும்மா போகிறதுக்கு எனக்கு அதுதான் என்னத்துக்கு அண்ணா நகர் எடுத்துன்ட்டு புரியல. அதனால தான் இப்போ சரி 1000 லைட்டு எடுத்துக்கலான்ட்டு எடுத்துட்டேன். ட்ராப் லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோங்க. இங்கே தான் டோனியன் காயின்ட்டு இருக்குமா, அங்கே கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இருக்கா? இருக்குதுங்க. அதில் போய்ட்டு அஃபீர்னாவோ ஏதோ சொன்னாங்க. சரி இதில் குத்துடலாம். குத்துட்டு அடுத்த ஆர்டரை எடுத்துன்னு போவோம். அடுத்த ஆர்டர் 1000 லைட்டுக்கு எடுத்துன்னு போவோம். அந்த தான் அங்கே போய் குத்துட்டு அப்போ 2 நிமிஷத்தில் குத்தாச்சு. 1 நிமிஷம் கூட அதிகம் தான். ஏன் சொல்கிறேன்னா சும்மா ஒரு டைமிங் சொல்லணும்ல, ஏன்னா லேட்டாக போகிறேன்னான்ட்டு. அண்ணா நகர் அங்கே பாடியில் தான். அண்ணா நகரில் ஒரு ட்ராப்பு கொடுத்துட்டோமா. இது வந்து போட்டர் 1000 லைட்டு. இது வந்து கரெக்டாக ஒரு 4:22க்கு கொடுப்பாங்க. பக்கத்து சந்தில் தாங்க ட்ராப்பு. உள்ளே எங்கேயா போய் கொடுக்க சொல்கிற, உள்ளுக்குள்ளே ஏறி வருவ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேங்க. சந்தை திரும்ப வேணாம், சந்தை முனையிலே நின்று கேட்போம் எங்கே ட்ராப்புன்ட்டு. இந்தியன் பேங்க்கு. சரிங்க, இங்கே தான் நான் இது கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த 4:30 மணிக்கு குத்து முச்சாச்சுங்க. இந்த ஆர்டருக்கு 141 காட்டிச்சு. அவங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் போக தலைவர் 150 ரூபா பண்ணிட்டார். இந்த ஆர்டருக்கு ஒரு 9 ரூபா டிப்ஸு. சூப்பராகுதா? கொஞ்சம் அப்ராட் மாரி ஃபீல் வரலாமா பாருங்கள், தெரியுதா? லைட்டாக அப்ராட் ஃபீல் வரலாம் கொஞ்சம். ஆனால் பக்காவாக பண்ணிக்கிறாங்க.
ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் இழுத்துட்டாங்க. நம்ம இங்கேயே ஏர்னிங் முடிச்சிக்கலாமா? இங்கே நிற்கக்கூட முடியாது சைடில் கேட்டில். இங்கேயே நீங்கள் முடிச்சிக்கலாம். நம்ம டோட்டல் ஏர்னிங் சொல்லிட்டோன்னா இங்கேயே க்ளோஸ் பண்ணிப்போங்க. லாஸ்ட்டாக அடுத்த ஐடியில் வந்து எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்துக்கோங்க. 129 ரூபா, 147 ரூபா, 129 ரூபா ப்ளஸ் 9 ரூபா டிப்ஸு. நான் அப்படியே இது பண்ணிடுறேன், அந்தந்த ஐடி இது பண்ணும்போது சொல்லிடுறேன். அதுக்கடுத்து ரேப்பிடோவில் 82 ரூபா ப்ளஸ் அவங்க ஒரு 3 ரூபா டிப்ஸு கொடுத்தாங்க. 2 ரூபா ப்ளஸ் 3 ரூபா டிப்ஸு, அது ஒன்று. அதுக்கடுத்தது இந்த மிச்சம் இருக்கிற இந்த ஐடியில் தாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து கொஞ்சம் கோளாறு, க்ளோஸ் பண்ணும்போது 202 ரூபா க்ளோஸ் ஆயிடுச்சு. அது எவ்வளோ ஆர்டரு நான் உங்களுக்கு அது வந்து வேறு எதுலையாவது டீட்டெயில் காட்ட முடியும். ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது ஆனால் அது வேறு மாரி தான் காட்டும் அமௌண்ட்டு. சரிங்களா? இது தேடணுங்கிறேன். ஒரு ஐடியில் கரெக்டாக காட்டும் அமௌண்ட்டு, ஒரு ஐடியில் கரெக்டாக காட்டாது அமௌண்ட்டு. இதை இந்த ஐடியில் தான் இந்த ஆர்டரு தாங்க. இந்த ஆர்டரு பாருங்கள், ட்ரிப்ளிகேனில் எடுத்துன்னு பாலவேடில் போய் கொடுத்துருப்பேன். ஆனால் க்ளோஸ் பண்ணும்போது 202 ரூபா க்ளோஸ் ஆகிருக்கும். இதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர் இதை போட்டுருவோம் 570 ரூபா. இதுக்கு 570 ப்ளஸ் இது வந்து 793 ரூபா. அந்த ஆர்டருக்கு மட்டும் நான் சொல்கிறேன் சரிங்களா? இன்னொரு ஆர்டரு வந்து 500 ரூபா ஆர்டர் எடுத்துன்னு வந்தோம்ல, இதுக்கு வல்லமுக்கு, அதுக்கு 502 ரூபா. 500 ப்ளஸ் 502 ரூபா ப்ளஸ் இதுவே இவ்வளோ ஆயிடுச்சு. இதுவே 1295 ரூபா ஆயிடுச்சுங்க. அதுக்கடுத்தது 1295, அது மட்டும் நான் சொல்கிறேன். 536 மைனஸ் 12%. இது டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 471. அதுக்கு அண்ணன் எவ்வளோ டிப்ஸு கொடுத்தாருன்னா 505க்கு 530 ரூபா போட்டார் ப்ளஸ் 25 ரூபா டிப்ஸு. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1200 எவ்வளோ அவங்க பார்த்தேன் 94. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1790ங்க. 1790ங்க. இதில் பெட்ரோல் பார்த்திங்கன்னா இப்போ நீங்களே சிரிப்பீங்க, 220 ரூபா தான் பெட்ரோலு. நம்ம 250 ரூபா கழிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ வீட்டுக்கிட்ட வரைக்கும் வந்துட்டேன், ஒன்றும் இல்லை. அதுவும் இல்லாமல் மைனஸ் இன்றைக்கி இது வேறு பார்த்திங்கன்னா 9 ரூபா ரேப்பிடோ கமிஷன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிச்சுக்கிச்சுங்க. டோட்டலே நீங்கள் பார்த்திங்கன்னா 1531. அதுவும் 4:30 மணிக்கு முடிச்சுக்கிறோம். எத்தனை மணிக்கு? 10:15 ஸ்டார்ட் பண்ணி 4:30க்கு முடிச்சுக்கிறோம். கரெக்டாக எவ்வளோ பாருன்னா 6 தெரில. அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். இங்கே இருக்கிறோம், 1000 லைனில் இருக்கிறோம், நுங்கம்பாக்கம் சேட்பட்டு. டோட்டல் ஏர்னிங் பார்த்திங்கன்னா 1531ங்க. என்றைக்குனா தான் இப்படி கிடைக்கும் ரெஸ்ட் எடுக்காமல். இன்றைக்கி அந்தமாரி நாளாக தரமான நாளாக மாட்டிக்கிச்சுங்க. சரிங்க, ஒரு புது விலாகில் பார்க்கலாம். இனிமேட்டு சொல்லியிருப்பேன்ல, அந்த டைமிங் மட்டும் கரெக்டாக கீப்பப் பண்ணியிருப்பேன். மிச்சம் எல்லாமே கரெக்டாக நடக்கும். சரிங்களா? இதோட இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது விலாகில் பார்ப்போம். மறக்காமல் சேனலை பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா?